காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த பெண்ணலூர் ஊராட்சியில் கழிவுநீர் கால்வாய்க்கு நடுவே மின்கம்பங்கள் மற்றும் குடிநீர் குழாய் அமைத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலசுப்ரமணியன். கால்வாய்க்கு நடுவில் மின்கம்பங்கள் குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கும் நிலையில் அவற்றை அகற்றி வேறு இடங்களுக்கு மாற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? முழுமையான நிலவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுகா பெண்ணலூர் ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள பாரதியார் தெருவில் நீண்ட காலமாக கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாமல் இருந்து வந்தது. இதனால் குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு மக்கள் சிரமப்பட்டு வந்தனர். இதனையடுத்து பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இங்கு ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய பொது நிதியின் கீழ் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் புதிய கழிவுநீர் கால்வாய் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கழிவுநீர் கால்வாயானது மின்கம்பங்களை அகற்றாமல் மின்கம்பங்களை நடுவில் வைத்தே கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு கழிவுநீர் கால்வாயை அமைக்கும் போது மின்கம்பங்கள் இடையில் எதுவும் இருக்கக்கூடாது என்பது விதி. அதனை மீறி மின்கம்பங்கள் அப்படியே விட்டுவிட்டு அப்படியே கழிவுநீர் கால்வாய் அமைத்துள்ளனர். இதனால் குடியிருப்புகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீரானது முறையாக வெளியேறாமல் தேங்கி நிற்கின்றது. அதே போல சாலையில் வழிந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் புதிய கால்வாய் கட்டியும் எந்த பயனும் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் உள்ள பைப்புகளும் கழிவுநீர் கால்வாய் நடுவிலே அமைக்கப்பட்டு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. குடிநீர் பைப்பில் விரிசலோ அல்லது உடைப்பு ஏற்பட்டாலோ குடிநீரிடம் கழிவுநீர் கலந்துவிடும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இது குறித்து அரசு அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் இது குறித்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் அவர்களை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டு முயற்சித்த போது அவர் நமது அழைப்பை ஏற்கவில்லை. ஆகவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பத்மநாபன்.